ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது புதன்கிழமை எடுத்த விலாக் தான். தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கிளம்பியாச்சு. இந்த ஒரு விஷயத்தை நினச்சி சந்தோஷப்படுறதா கஷ்டப்படுறதான்னு தெரியல. வீடியோ முழுதுமே பாருங்கள். நேற்று ஒரு லோனை நம்பி தான் ட்ரெஸ் எடுக்க கிளம்பியாச்சு. லோனுமே எடுத்தாச்சு, கையில் கிடச்சிருச்சு. அப்புறம் என்னோட கணவர் சொன்னாங்க, அது அமௌண்ட் உன்னுடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஏடிஎம் கார்டு பார்த்தீங்களா, அவங்களோட ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டேன், ஏன் ஏடிஎம் கார்டு கொடுக்காம. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஒரு லோன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. 2-3 லோன் கட்டலை, பெண்டிங்கில் போட்டிருந்தாங்க. சரி, சேர்த்து வச்சு மொத்தமாக கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 10 ரூபா போட்டாலுமே அது டக்குன்னு எடுத்துருவாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்களோட ஏடிஎம் கார்டை மாற்றி கொடுத்துட்டேன். இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே பின் நம்பர் ஒரே மாதிரி இருக்கும். லாஸ்ட் ஒரே ஒரு டிஜிட்டல் மட்டும் தான் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க ஃபஸ்ட்டு என் நம்பர் போட்டுட்டு செக் பண்ணிட்டு ஞாபகம் மரத்தில் அவங்களோட பின் நம்பர் செகண்டாக போட்டு ஓகேனதோட அமௌண்ட்டு ஃபுல்லுமே போட்டுட்டாங்க. நாங்கள் சரி ட்ரெஸ் எடுக்க போகிறோம், கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு போய் ஹோட்டலில் உட்காந்துட்டு செக் பண்ணி பார்க்குறேன். சுத்தமாக பேலன்ஸ் இல்லை. நார்மலாக நம்ம அக்கௌண்ட்டில் கிடக்கிற இதுதான் அமௌண்ட் மட்டும் தான் கிடந்துச்சு. அதன் பிறகு கை செலவு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை வச்சு எப்படியும் பேலன்ஸ் பண்ணி வந்தாச்சு. நான் பிரபஞ்சத்திட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். அந்த லோனு கிடைக்கும் போதே என் மைண்டில் என்னென்னா, இதை ஒரு கடனை கொடுத்தா பரவாயில்லையே, நம்ம இவ்வளோ அமௌண்ட்டை தீபாவளி செலவுக்காக எடுக்க வேணான்னு சொல்லிட்டு ஒரு யோசனையிலே இருந்தது. எனக்கு விருப்பமே இல்லை அவ்வளோ அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம ட்ரெஸ் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு. என் கனவை தான் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே இருந்தாங்க, கொஞ்சம் செலவுலாம் அதிகமாக இருக்குது, எடுத்துகிட்டு போவோன்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்திங்கன்னா அது எதிர்பாராத விதமாக அது எப்படியோ அந்த கடனை அடைக்கிறதுக்கான ஃபுல் அமௌண்ட்டுமே அதில் போட்டதோட ஃபுல்லாக அந்த லோன் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்புறம் பிரபஞ்சத்தை நினச்சி நானே சிரிச்சுக்கிட்டேன். கடன் கொடுக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி சூழ்நிலையில் கொடுக்க வைப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ, கடன் நினச்சி பிரபஞ்சத்தை கேட்குறோமோ அதை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இது குட்டிஸோட அத்தை, என்னோடய சித்தி எடுத்து கொடுத்த ட்ரெஸ். எப்போதுமே வருஷம் வருஷம் அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் தான் போய் என்னுடைய கணவர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட எது கேட்டாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேளுங்க. அதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. அது நம்ம என்ன கேட்குறோமோ அதுதான் நமக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதான் யூனிவர்ஸோட வேலைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையில் எனக்கு ஏர்லிங் மார்னிங் நினச்சி ரொட்டீன் ஒர்க்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த பிரபஞ்சத்தை நினச்சி சிரிப்பு தான் வந்துச்சு. கடனை கொடுக்கணும்னு நினச்சி வேண்டுனேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ட்விஸ்ட்டாக எப்படி அடைக்க வைப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நல்லதுக்கு. அந்த கடனை கொடுத்த வரைக்குமே ரொம்ப நல்லது. நாளைக்கு சனிக்கிழமை தான் நம்ம வீட்டிலேருந்து ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கிறோம். நாளைக்கு கொஞ்சம் வேலையாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.